ஓம் ஸ்ரீ கருப்பசுவாமி போற்றி போற்றி. வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு புதுசாக சாமி வந்து ஆளக்கூடியவங்க தெய்வம் நல்லா அகங்காரமாக அதிகாரமாக ஓங்காரமாக மூர்க்கத்தனமாக வந்து நின்று விளையாடப்பட்டு அருள்வாக்கெலாம் சொல்லியிருக்கோம். திடீர்னு இடப்பட்ட காலத்தில் தடையாக நின்றுருக்கோம். அது ஒன்று, நமக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க போட்டி பொறாமைகளில் தெய்வத்தை மறிச்சுக்கிட்டவோ இல்லை நம்மளும் அந்த மறிச்சுக்கிட்டவோ உங்களுடைய உடலுக்கு ஏதேனும் கெட்டுக்கள் போட்டு விட்டு தெய்வத்தை விலைக்குன்னு பட்டிடுவாங்க. இல்லை நீங்கள் எதாவது ஆலயம் அந்த மாதிரி எதுவும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை சுற்றி பல விஷயங்களை எதாவது புதைச்சிடுவாங்க. இல்லை உங்களுடைய பேர்களை வச்சு குடுவை எந்திர குடுவைகள் செஞ்சு எந்திர பாவைகள் செஞ்சு ஸ்தம்பனை கட்டு மோகனை கட்டு பேதனை கட்டு மாலனை கட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டுக்கள் போட்டு உங்களை அடக்கி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அதிலிருந்து பல விதமான இன்னல்கள் பல விதமான நோய் நொடி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் அத்தனை விதத்துக்குமே ஒவ்வொரு விதமான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி கெட்டுக்கள் இருக்குது. நம்ம எந்த மாதிரி ஆலயத்துக்கு போய் கேட்டாலும் இல்லை வேறு யார்கிட்ட போய் குறி கேட்டாலுமே இது சரியான முறையில் ஓடாது. இதுக்கான சரியான சொல்யூஷன் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த விதமான அருளாடிகளை போய் பார்த்தீங்கன்னாலும் சரியான பதில் கிடைக்காது. ஒரு சில கோடாங்கிகளுமே சரியான முறையில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து நல்லது பண்ணுறதோட கெட்டது பண்ணுறது தான் ஆள் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி யாரையும் நம்பி போனீங்கன்னாலும் அது உங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா உங்கள்கிட்ட காசையும் வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட தெய்வத்தையும் பிடிச்சின்னு போகிறதுக்கு வழிகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். இதை எளிமையாக நம்மளே நம்ம தெய்வத்துக்கும் நமக்கும் தடைகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 3 எலுமிச்சம்பழம் 3 முட்டை, எந்த கிழமைனாலும் வாங்கலாம், எந்த நேரம்னாலும் செய்யலாம். உங்களுடைய தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சிக்கோங்க. 3 முட்டையிலையுமே ஒரு சதுரமாக ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கு உள்ள ப்ளஸ் மாதிரி ஒரு கட்டம் போட்டு மேலே நசி அடுத்து மாசி அடுத்து மாசி அடுத்து நசி இந்த மாதிரி 4 பக்கம் எழுதிக்கோங்க. 8 மூளை இருக்கும். 8 மூளைக்குமே திரிசூலம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய ஒவ்வொரு முட்டைக்குமே ஒவ்வொரு முட்டை ஒரு கனி 2 ஒன்றா பிடிச்சி 9 முறை சுற்றி மையானத்தில் ஒரு முட்டை ஒரு கனியை புதைக்கணும்.